Dear friends, very warm welcome to all. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தொடர்ச்சியா சம்ஸ் ஆஃப் பார்த்துட்டே வரோம். லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா எக்ஸாம்பிள் 2.13 இத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல சில given informations கொடுத்திருக்காங்க. இந்த given informations பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது ரிலேட்டடா ப்ரீவியஸா என்ன வீடியோஸ் பண்ணிருக்கோம், இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நாலேஜ் நம்ம கெயின் பண்ணி வச்சிருக்கோம்ன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். பிளஸ் அதுக்கு அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் z = 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க given information. இத ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க? 3 less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 7 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமான சம். அதுக்கு அடிக்கடி 5 மார்க் क्वेश्चंसலயும் கேட்டிருக்காங்க, 3 மார்க் क्वेश्चंसலயும் கேட்டிருக்காங்க. சோ ரெக்கரண்டா கேக்குற ஒரு क्वेश्चन, முக்கியமான சம். இது ரிலேட்டடா உங்களுக்கு எக்ஸர்சைஸ்லயே சம் இருக்குது. இது நீங்க ப்ராப்பரா லிசன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சம்ஸை நீங்களா போட்டுக்கலாம். இப்போ வாங்க சம்க்குள்ள போலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z ஓட வேல்யூ வந்து 2 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. நமக்கு given information அதான். given information வந்து மாடுலஸ் ஆஃப் z = 2 அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ரூஃப் பண்ணும்போது அதாவது 2 less than or equal to இருந்தா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். சோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிளேலிஸ்ட் இருக்கும், நீங்க போய் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இருந்தாலும் என்ன செய்வேன், இந்த இதுலயுமே நான் உங்களுக்கு இந்த சம்லயுமே அந்த ப்ராப்பர்ட்டி லைட்டா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிக்கிறேன். சோ ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அது என்னன்னா the sum of the modulus of the sum of the two complex number is always less than or equal to sum of the moduli அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்ப அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இந்த சம்ம நம்ம போட போறோம். அந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ஏற்கனவே தெரியும். we know என்ன தெரியும்? modulus of z1 plus z2 less than or equal to modulus z1 plus modulus z2. இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு ஆல்ரெடி தெரியும். sum of the modulus of the two complex numbers is always less than or equal to sum of the moduli. moduli க்கு செப்பரேட் மாடுலஸ் போடணும். இத இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம போடலாம். ஆனா இங்க ஒரு less than or equal to வந்துருச்சு. சோ இன்னொரு less than or equal to நம்ம எழுதணும். இப்படி சொன்னாலும் அந்த ப்ராப்பர்ட்டி புரியும். நம்ம ஹோல் ப்ராப்பர்ட்டி எழுதி போட்டு படிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நம்ம எழுதிறோம். புரியுதா? சோ இது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம். புரியுதுங்களா? இதுக்கு லெஸ் தென் ஒரு வேல்யூ இருக்கணும். இதுக்கு லெஸ் தென் ஒரு வேல்யூ இருக்கணும். ஏன்னா இங்க ரெண்டு லெஸ் தென் ஈக்குவல் இருக்குது. சோ ரெண்டு ஒரு லெஸ் தென் ஈக்குவல் போட்டாச்சு. சோ இந்த சைடு நம்ம சம் பிளஸ் இருக்கோம். இந்த சைடு நம்ம என்ன செய்யலாம்? சப்ட்ராக்ஷன் போடலாம். மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2. சோ நெகட்டிவ் சிம்பல் இருந்தா ஹோல் மாடுலஸ் வந்து போடணும். ஏன்னா ஃபைனலா கிடைக்கிற ரிசல்ட் வந்து ஒரு சில நேரம் நெகட்டிவா கூட கிடைச்சிடலாம். சோ மாடுலஸோட டியூட்டி என்ன? நெகட்டிவா பாசிட்டிவா மாத்துறது. சோ இது நம்ம ஆல்ரெடி படிச்சது. இது வந்து நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியோட வேல்யூ வந்து எதுக்கு வந்து எதோட கிரேட்டரா இருக்கும்? மாடுலஸ் ஆஃப் மாடுலஸ் z1 மைனஸ் மாடுலஸ் z2 விட கிரேட்டரா இருக்கும். இங்க நம்ம ஹோல் மாடுலஸ் போடல, ஆனா இங்க ஹோல் மாடுலஸ் போட்டுருக்கோம். என்ன ரீசன்னா இன் கேஸ் இந்த நெகட்டிவ் இருக்கிறனால நெகட்டிவ் ரிசல்ட் வந்தா அதை பாசிட்டிவா கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம என்ன செய்யறோம்? ஹோல் மாடுலஸ் போட்டுருக்கோம். மாடுலஸோட டியூட்டி வந்து பாசிட்டிவா இருந்தா அந்த பாசிட்டிவ் அப்படியே ரிப்ளை பண்ணும். அந்த மாடுலஸ் கூட நெகட்டிவ் இருந்தா அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்தி ரிப்ளை பண்ணும். சோ அதான் இந்த சம் நம்ம பார்க்கணும். சோ இந்த ப்ராப்பர்ட்டியோட கம்பேர் பண்ணும்போது இந்த மிடில் இருக்க வேல்யூ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இதோட கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம எது z1 ஓட வேல்யூ, எது z2 ஓட வேல்யூன்றத பார்க்கணும். சோ z1 க்கு பதிலா என்ன இருக்கு? z1 க்கு பதிலா என்ன இருக்கு? z இருக்கு. z1 க்கு பதிலா என்ன இருக்கு? z இருக்குது. அப்புறம் z2 க்கு பதிலா என்ன இருக்கு? z2 க்கு பதிலா என்ன இருக்கு? 3 plus 4i. z2 க்கு பதிலா என்ன இருக்கு? 3 plus 4i. இங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்ல இதுதான் நமக்கு வந்து எக்ஸாக்ட்டா ஃபைண்ட் அவுட் z1 z2 ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து நம்பர்ஸா இருக்கறனால இதுல எது z1 எது z2 நமக்கு தெரியல.
சோ இந்த மிடில் இருக்க வேல்யூ தான் வந்து z1 க்கு பதிலா z இருக்குது, z2 க்கு பதிலா 3 plus 4i இருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்ணுது. 3 plus 4i னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பொதுவா z ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இப்ப 3 ங்கிறது ரியல் பார்ட், 4 ங்கிறது இமேஜினரி பார்ட். இதுல வந்து z கொடுத்தாங்க, z is also a complex number. சோ இந்த ப்ராப்பர்ட்டில z1 ஓட பிளேஸ்ல நம்ம என்ன போடணும், z போடணும், z2 ஓட பிளேஸ்ல நம்ம என்ன போடணும், 3 plus 4i போடணும். இந்த ப்ராப்பர்ட்டில z1 ஓட பிளேஸ்ல நம்ம என்ன போடணும், z போடணும், z2 ஓட பிளேஸ்ல 3 plus 4i போடணும். அப்படியே அப்ளை பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் z1 ஓட பிளேஸ்ல எதை போடுறேன், z போடுறேன், z2 ஓட பிளேஸ்ல எதை போடுறேன், 3 plus 4i போடுறேன். சோ less than or equal to மாடுலஸ் z1 ஓட பிளேஸ்ல z, z2 ஓட பிளேஸ்ல 3 plus 4i, z1 ஓட பிளேஸ்ல z, z2 ஓட பிளேஸ்ல 3 plus 4i போடுறேன். அப்படியே அப்ளை பண்ணிருக்கேன். அவங்க ப்ரூஃப் பண்ண அவங்க எதை ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்களோ அந்த ப்ரூஃபையும் ப்ராப்பர்ட்டியும் கம்பேர் பண்ணி z1 ஓட வேல்யூ தனியா எடுத்துட்டேன், z2 ஓட வேல்யூ தனியா எடுத்துட்டேன். இப்ப பாருங்க, மாடுலஸ் z ஓட வேல்யூ வந்து அவங்க சம்ல கிளியரா கொடுத்திருக்காங்க. given இன்ஃபர்மேஷன் என்ன, given மாடுலஸ் ஆஃப் z = 2 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த மாடுலஸ் ஆஃப் z என்ன போடுறேன், 2 போடுறேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம மாடுலஸ் பார்க்கணும்னா, உதாரணத்துக்கு இப்ப z = a plus ib ங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா அதுக்கு நம்ம மாடுலஸ் பார்க்கறதுக்கான ஃபார்முலா வந்து ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இது a ங்கிறது ரியல் பார்ட், b ங்கிறது இமேஜினரி பார்ட். அதை கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன இருக்கு, ரூட் ஆஃப் ரியல் பார்ட்ங்கிறது 3 ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் வந்து 4 ஸ்கொயர். இப்படிதான் மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் 3 plus 4i, 3 plus less than or equal to again மாடுலஸ் z வந்திருக்கு, மாடுலஸ் z ஓட வேல்யூ 2 கொடுத்திருக்காங்க. சோ 2 இது நம்ம மாடுலஸ் பார்த்தா ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர். சேம் ஒன் will be repeated. அடுத்து பாருங்க, மாடுலஸ் ஆஃப் 2 minus root of 3 square na 9, 4 square na 16. Modulus less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 2 plus root of 9 plus 16. 9 plus 16. Modulus of 2 minus 9 plus 16 another 25. 25 less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 2 plus root 25. Root 25. Modulus of 2 minus root of 25 root எடுத்தா என்ன கிடைக்கும், நமக்கு 5 கிடைக்கும். Less than or equal to modulus z plus 3 plus 4i less than or equal to 2 plus 25 root எடுத்தா 5 கிடைக்கும். So இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். 2 minus 5 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும், modulus of minus 3 வரும். Less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 2 plus 5 na 7 னு கிடைக்கும். சோ இந்த ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆயிடுச்சு ப்ரூஃபோட. சோ ஃபைனல் ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நெகட்டிவ் வேல்யூ இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து மாடுலஸ் உள்ள இருந்துச்சுன்னா அந்த நெகட்டிவ் வேல்யூவை ரிமூவ் பண்ணணும். மாடுலஸ் அதான் மாடுலஸோட ஒர்க். சோ நெகட்டிவ் வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டு மாடுலஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ -3 வந்து மாடுலஸ் உள்ள இருக்குது. சோ அந்த நெகட்டிவ் வேல்யூ பாசிட்டிவா மாறிடும். சோ 3 less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 7 அப்படிங்கிற ப்ரூஃப் வந்து நமக்கு எக்ஸாக்ட்டா கிடைச்சோம். இந்த ப்ரூஃப் வந்து எக்ஸாக்ட்டா கிடைச்சோம். சோ அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம என்ன செய்யலாம், டைரக்டா அந்த ப்ராப்பர்ட்டியையும் ப்ரூஃபையும் கம்பேர் பண்ணி எது z1 எது z2 அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அந்த வேல்யூ அந்த ப்ராப்பர்ட்டில z1 ஓட பிளேஸ்ல என்ன நம்ம எடுத்துக்கோமோ அதை அப்ளை பண்ணனும், z2 ஓட பிளேஸ்ல என்ன நம்ம எடுத்துக்கோமோ அதை எடுத்து அப்ளை பண்ணனும். அப்ளை பண்ணி மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான மெத்தட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, ஒரு காம்ப்ளெக்ஸ் அதே நான் கொடுத்துட்டேன், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்றது, z a plus ib ங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுக்கு மாடுலஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, root of a square plus b square அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். சோ இந்த ப்ராப்ளம் பொறுத்தமட்டில் மாடுலஸ் z ஓட வேல்யூவை கொடுத்துட்டாங்க, ப்ரூஃப்னு சொல்லியிருக்காங்க. ப்ரூஃபையும் ப்ராப்பர்ட்டியும் கம்பேர் பண்ணி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம என்ன செய்யறோம், ஃபைண்ட் அவுட் பண்றோம். அந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட வேல்யூவையும் ப்ராப்பர்ட்டியில அப்ளை பண்ணா நமக்கு தேவையான எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். சோ 3 less than or equal to modulus of z plus 3 plus 4i less than or equal to 7 ரிசல்ட் வந்து கிடைக்கும்.
சோ இந்த ப்ராப்ளம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அடிக்கடி கேட்கறாங்க. 5 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. இதை நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரிலேட்டடா எக்ஸசைஸ்ல சில சம்ஸ் இருக்குது, அதையும் நீங்க போட்டுக்கலாம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.